ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் கார்ன் சாஸ் பாஸ்தா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கார்ன் ஒரு கப் எடுத்து ஒரு பாத்திரத்துல ஒரு கப் தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அந்த ஸ்வீட் கார்னை மிக்சியில ஆட் பண்ணிக்கணும். ஒரு கப் ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணதை மிக்சியில ஆட் பண்ணிட்டு அதோட சேர்த்து ஒரு 5 பல்லு பூண்டு அதோட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் மில்க் அதில் ஆட் பண்ணி ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸா மிக்சியில அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு அதை நல்லா பாயில் ஆனோன்னா பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு நல்லா வேக வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணணும். அந்த நெய் நல்லா உருகின உடனே நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணணும். நெய்யும் ஆயிலும் மிக்ஸ் பண்றப்ப நெய் வாசனையும் நம்மளுக்கு அதோட சேர்ந்து கிடைக்கும். இப்ப அந்த ஆயில் நல்லா சுட்ட உடனே அதுல 1/2 கப் மஷ்ரூம், 1/2 கப் கட் பீன்ஸ், 1/2 கப் கட் கேரட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த காய்கறி எல்லாம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த சாஸை, ஸ்வீட் கார்ன் சாஸை இதில் ஆட் பண்ணணும். இந்த ஸ்வீட் கார்ன் சாஸ் நம்மளுக்கு மைதா சாஸ் பண்ற மாதிரியே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த ஸ்வீட் கார்ன் சாஸ் ஆட் பண்ணணும்னா 2 கப்ஸ் வாட்டரும் அதில் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் ஆரிகனோ எல்லாமே ஆட் பண்ணி நல்லா அந்த சாஸ் கொதிக்கிற அளவு நம்ம வைக்கணும். அப்புறம் 1 ஸ்பூன் சால்ட்டையும் அதுலேயே ஆட் பண்ணிடணும். சாஸ்லேயே ஆட் பண்ணிட்டு அது நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கிறப்ப நம்ம வேக வச்சிருக்கிற நம்ம அந்த பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணணும். இது நல்லா கொதிக்கிறப்பவே உங்களுக்கு நல்லா அந்த அரோமா வரும். பாஸ்தாவோட அரோமா அது நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதில் இந்த வேக வச்ச பாஸ்தாவை அதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் 1/4 ஸ்பூன் ஆரிகனோவும் ஆட் பண்ணி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்வீட் கார்னில் பண்ண சாஸ், ஹெல்த்தியான டேஸ்டியான பாஸ்தா கிடைச்சிடும். சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. இது மைதா சாஸ்ல பண்றதை காட்டிலும் இது ரொம்ப ஹெல்த்தியான